Hi friends, today's special prawn claypot rice. அதாவது prawn சட்டி சோறு சமைக்க போகிறோம். அது எப்படி சமைக்குதுன்னு பார்க்கலாமா? தேவையான பொருட்கள் ஒரு claypot எடுத்துச்சிங்க. அந்த claypotல முதல்ல சோறு ஆக்குவோம். அதுக்கு 3 கோலை தண்ணி வேணும், 3 கப் தண்ணி வேணும். 2 கப் அரிசிக்கு 3 கோலை தண்ணி வேணும். ஸோ இந்த தண்ணியில் இப்போ cumin சீரகம் 1 டீஸ்பூன், பே லீஃப் 1, பட்டை 1, கிராம்பு 3, ஏலக்காய் 2 ஸோ போட்டு நல்லா கொதிக்க விடுவோம். பண்டான் 2 இலை. அரிசி நான் ஏற்கனவே கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். 2 கப் அரிசி. ஸோ அதை எடுத்து இப்போ கொட்டிக்குவோம். கொட்டி கிளறி விடுவோம். கிளறி விட்டு சோறை வேவைப்போம். இந்த ரைஸ் நீங்கள் நார்மல் ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம், இல்லை பாஸ்மதி ரைஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். ஓகே, சோறு நல்லா குக் ஆயிடுச்சு. கிளறி விட்டுக்கலாம். ஸோ எடுத்து நம்ம ஓரத்தில் வச்சுருவோம். இப்போ நம்ம ப்ரௌன் மசாலா ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சட்டி அடுப்பு வச்சுட்டு பேன் வச்சுக்கிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஃபயர் குறைவான ஃபயர் வச்சுங்க, லோ ஃபயர். ஸோ நெய் கரைஞ்ச பிற்பாடு நம்ம ஊடானை பொரிக்க போகிறோம், அதாவது ப்ரானை பொரிக்க போகிறோம். ப்ரான் நான் மெரினேட் பண்ணிச்சிட்டேன். உப்பு போட்டு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். அதை நம்ம பொரிச்சு எடுத்துருவோம். அப்போ தான் நம்ம சோத்தில் போட்டால் உடையாமல் இருக்கும். ஸோ நம்ம நெய்யிலே பொரிக்கலாம். ஸோ நம்ம ப்ரானை ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சிருவோம். இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு ரொம்ப எண்ணெய் யூஸ் பண்ணாமல் ஷலோ ஃப்ரை பண்ணலாம். ஒரு பக்கம் வந்துருச்சு, நம்ம இன்னொரு சைடு நம்ம திருப்பி போடலாம் ப்ரானை. ஓவர் குக் பண்ணாமல் கரெக்டான குக் பண்ணி எடுக்கணும். ஏன்னா சீ ஃபுட் ஐட்டம் இல்லையா, ஸோ இது சட்டுன்னு வந்துடும். ஓவர் குக் பண்ணிச்சுனாக்கா அது ஹார்டாக இருக்கும், கடிக்கிறப்ப கொஞ்சம் க்ரெஸ்ஸாக இருக்கும், ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. ஓகே, இப்போ நல்லா ஒரு வகையாக எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. நிறமும் நல்லா அழகாக வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்வோம், இந்த ப்ரானை ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுருவோம். நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ப்ரான் மசாலாவுக்கு. முதல்ல நம்ம நெய் மட்டும் தான் யூஸ் போட்டோம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். cumin seed 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பே லீஃப் 1, க்ரீன் சில்லி 2, அனியன் கொஞ்சம் எடுத்து போட்டுக்குவோம் ஸ்லைஸ் பண்ணி. நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன், பெரிய வெங்காயம் இல்லை. சின்ன வெங்காயம்னா நல்லா டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும். அப்படி கூட சின்ன வெங்காயம்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். வெட்டி வச்சுருந்த தக்காளி டொமேட்டோ பொடி நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை தனியாக பாயில் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு தக்காளியை. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன்.
ஸோ நான் இதெல்லாம் போட போகிறப்ப இந்த மசாலா போட்டு நல்லா கிண்டி விடுவோம். அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் குக் ஆகட்டும். லேசாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ நல்லா குக் ஆகணும், அதனால தேவையான தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. உப்பு தேவையான அளவு, டொமேட்டோ நல்லா குக் ஆயிடுச்சு. நான் டொமேட்டோ ஸ்மேஷ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் எனக்கு டொமேட்டோ பூரி மாதிரி நல்லா ஜூஸியாக இருக்கும், கட்டி கட்டி எல்லாமே. மசாலா கொஞ்சம் பாயில் பண்ணட்டும். பாயில் பண்ணி திக்காகட்டும். நம்ம கொஞ்சம் கிளறி விடுவோம். அது வரைக்கும் யோகர்ட், அதாவது தயிர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடுவோம். பொரிச்ச உடனேயும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். பொரிச்சு வச்சுருந்தோம்ல, அதை போட்டு இதில் நல்லா கலந்து விடுவோம். கொஞ்சம் கொரியாண்டர் லீஃப் நம்ம சாப் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் கொஞ்சம் தூவி விட்டுக்குவோம். அவ்வளோதான், நம்மளோட ப்ரான் மசாலா இஸ் ரெடி. இப்போ நம்ம ஆக்கி வச்சிருந்த சோறு இருக்குல்ல, அது கிளறி விடுவோம், உடச்சி விடுவோம். நல்லா கிளறி விட்ட பிற்பாடு நம்ம ப்ரான் மசாலா செஞ்சு வச்சிருந்தோம்ல, அதை எடுத்து இதில் கொட்டிக்குவோம். ப்ரான் மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அவ்வளோதான், நம்மளோட ப்ரான் கிளேபாட் ரைஸ் இஸ் ரெடி. சட்டி சோறு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதோட நம்ம அடுத்த நியூ வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். God bless you. Take care. Bye bye. Stay home. Happy cooking.